உதவி இயக்குனர் டு நடிகர். கூலியில கலக்குன சௌபின் சாஹிர். நடிகர், கதாசிரியர், இயக்குனர், தயாரிப்பாளர் அப்படின்னு மலையாள சினிமா உலகத்துல பல முகங்கள கொண்டவரு சௌபின் சாஹிர். மல்லுவுட்ல உதவி இயக்குனரா தன்னோட கெரியர ஆரம்பிச்சவரு. ஃப்ரெண்ட்ஸ் படத்த இயக்குன சித்திக் அப்புறம் ஃபாசில் மாதிரியான பல முக்கிய இயக்குனர்கள் கிட்ட பல படங்கள்ல உதவி இயக்குனரா வேலை பார்த்திருக்காரு. முதல்ல ஃபாசில் இயக்குன கையேந்தும் தூரத் அப்படிங்கிற படத்துல தான் நடிச்சாரு. அல்போன்ஸ் புத்திரன் இயக்குன பிரேமம் படத்துல பிடி ஆசிரியரா வந்து காமெடி பண்ணாரு. அது ரசிகர்கள் கிட்ட வரவேற்ப பெறவே சார்லி மாதிரியான பல படங்கள்ல நடிச்சாரு. கும்பலாங்கி நைட்ஸ் படத்துல இவரோட நடிப்ப நெறைய பேரு பாராட்டுனாங்க. இப்போ கூலி படத்தின் மூலமா தமிழ் சினிமா ரசிகர்கள் கிட்ட பிரபலமாயிருக்காரு. இந்த படத்துல ஃபகத் ஃபாசில நடிக்க வைக்கிறது தான் லோகேஷோட முதல் சாய்ஸா இருந்துச்சு. ஆனா மாரீசன் படத்துல நடிக்கிறதுக்காக இந்த படத்துல நடிக்க மறுத்துட்டாரு ஃபகத் ஃபாசில். இந்த படத்துல முக்கிய வில்லனா நாகார்ஜுனா இருந்தாலும், அவரோட அடியாள் தாதாவா வரக்கூடிய சௌபின் சாஹிருக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவரும் கிடைச்ச வாய்ப்ப சரியா பயன்படுத்தி ஸ்கோர் பண்ணி அசத்துனாரு. இந்த படத்துல ரஜினிய விடவும் அவருக்கு அதிக காட்சிகள் இருக்கிறதா பல பேர் சொல்லியிருக்காங்க. ஃபகத் பாசிலுக்கு பதிலா தான் இவர நடிக்க கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா இவர தவிர வேற யாரையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அசத்தியிருக்காரு. படத்தோட வில்லன் கேரக்டர முழுசா இவர வச்சு எழுதியிருந்தா கூட செம்மையா இருந்திருக்கும் அப்படின்னு நெறைய பேரு ட்விட்டர் மாதிரியான சமூக வலைதளங்கள்ல எழுதிட்டு வராங்க. அந்த அளவுக்கு நடிப்புல மிரட்டி பாராட்ட வாங்கியிருக்காரு சௌபின் சாஹிர். கேரளாவுல முன்பதிவுல அதிக வசூல் செஞ்ச தமிழ் படமாவும் கூலி இருக்குது. இப்படி மலையாள சினிமாவுல சாதனைகள உண்டாக்கி வராரு சௌபின் சாஹிர்.